இன்னைக்கு என்ன வகுப்புல அறிவியல் வகுப்புல நம்ம என்ன படிக்க போறோம்? ஒளியியல் பாடம். ஒளி ஒளி ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுமா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னது? இது சவுண்ட். சவுண்டுனா சத்தம். சத்தம், ஓசை இதனால இருக்கலாம் இல்லையா? இப்ப நம்ம பார்க்க போறது இதை பற்றி தான், ஒளியை பற்றி தான் பார்க்கிறோம். இந்த ஒளியை பற்றி படிக்கிற இயலுக்கு பேர் தான் ஒளியியல். இப்ப இப்ப ஒளி ஒளின்னு சொல்றோம். இந்த ஒளி எங்கேயிருந்து வருது? நமக்கு சூரியன் இருக்கு இல்லையா? சூரியன் தான் நமக்கு என்ன சொல்றோம்? முதன்மையா ஒளி கொடுக்கிறது. முதன்மையா ஒளி கொடுக்கிறது. அதனால அது என்ன சொல்றோம்னா ஒளி மூலம்னு சொல்றோம். ஒளி மூலம்னு சொல்றோம். சரி, இப்ப டியூப்ல எங்க வெளிச்சம் வருது? அது ஒளி மூலம் இல்லையா? அது ஒளி மூலமா இல்லையா? அதுவும் ஒளி மூலம் தான். ஆனா சூரியனுக்கு என்ன இருக்கு? ஒளி இயற்கையா கிடைக்கிறதுனால அது இயற்கை ஒளி மூலம். அது என்ன ஒளி மூலம்? ஒளி மூலம். இந்த டியூப் லைட்டு, இதுல என்ன கிடைக்கிற ஒளி செயற்கையா மனிதனால உருவாக்கப்பட்டதுனால அது என்ன சொல்றோம்? செயற்கை ஒளி மூலம்னு சொல்றோம். சரி, ஓகே. இப்ப இந்த ஒளியை பத்தி நம்ம நிறைய சொல்லணும்னா, ஒளி ஒரு நேர்கோட்டு பாதையில டிராவல் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒளி என்ன செய்யும்? நேர்கோட்டு பாதையில டிராவல் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் அப்படி சொல்றாங்க? அந்த ஒளியுடைய கதிருடைய பண்பு, ஒளி கதிரோட பண்பு என்னன்னா நேர்கோட்டில் தான் அது பயணம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிக்கோமா? இப்ப நான் 2 குழாய் வச்சிருக்கேன். 2 குழாய் வச்சிருக்கேன். சரியா? எப்படி இதனுடைய பாரு, அங்கே பார்த்து தெரியுதா? தெரியுதா? இதனுடைய பாரு தெரியுதுல்ல? ஏன்? இது வளைஞ்சிருக்கு, அது நேரா இருக்கு. இல்ல நேரா இருக்கு. அப்போ ஒளி நேர்கோட்டில் வர்றதுனால இந்த குழாய் நேரா இருக்கு, இது 2 ஹோல் நேரா இருக்கு. அதனால என்ன செய்யுது? இது வழியா பார்த்தோம்னா நமக்கு தெரியுது. இது வளைஞ்சிருக்கிறதுனால நமக்கு என்ன செய்யுது? ஒளி இந்த பக்கம் வர்றதுக்கு வரமாட்டேங்குது. அதனால நேர்கோட்டில் தான் ஒளி செல்லும் அப்படிங்கிறது முதல்